நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மீரான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாண வாழ்க்கையில ஏதோ கசப்பான சம்பவம் நடந்திருக்கு போல. அதனால கொற்ற மலையில நின்னுட்டு இருக்காங்க. யாருமே இவங்களுக்கு உதவி எல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனா கபீர் அப்படின்ற ஒரு நபர் அந்த வழியா வராரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. என் வீட்டுக்கு வேணா தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவர் வீட்டுக்கு தங்க போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். மீரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம். கழுத்துல தாலி செயின் இருக்கு. அதே மாதிரி குங்குமம் இருக்கு. எதையோ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவங்க ஓரமா கூட நிக்கலாம்ல. ஆனா மழை பெய்யுறது கூட தெரியாத அளவுக்கு இவங்க சோகமா அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. பெட்டி படுக்கை எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. யாரோ வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருக்காங்கன்றது தெரியுது. அதாவது ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு துரத்தி விட்டுருக்காரா என்னன்றது கிளியரா தெரியல. இவங்க வந்து நடந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தனியா அழுதுட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல போறாங்கல்ல, நைட்டு நேரம் ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத எல்லாருமே பாக்குறாங்கல்ல. எல்லாருமே வந்து ஒரு குழப்பமான சூழல்ல தான் போறாங்க. இந்த பொண்ணு கிட்ட பேசலாமா, பேசினா இந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவா தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியல, சரி நம்ம போயிடலான்ட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசலாமான்னு யோசிக்கிறாங்க. வேணாம் நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி எல்லாருமே கடந்து கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வழியா கபீர் அப்படின்ற ஒரு நபர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவருமே இந்த லேடியை அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க, அதுவும் மலையில நனைஞ்சுட்டே அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு. அவரு நம்ம பேசாம பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி காரை விட்டு இறங்குறாரு. இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவருமே வந்து என்னங்க ஆச்சு, எதுக்காக அழுவுறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மீரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு எட்டு அவரை பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க திரும்பி இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கபீருமே யோசிச்சுட்டு இருக்காரு. கபீர் தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னங்க, ஏதாவது உதவினா என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேங்க. என்ன ப்ராப்ளம், எங்கேயாவது போகணுமா, தங்குறதுக்கு இடம் இல்லையான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன்னா பெட்டி படுக்கையோட நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதனால போறதுக்கு இடம் இல்லாம தவிக்கிறாங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே சமயம் சாப்பிடுறீங்களா, ஏதாவது வந்து நான் வாங்கி தரவா, சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பக்கத்துல இருக்க கடையை பாக்குறாரு. வேகமா போய் இவங்களுக்கு வேண்டிய மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலான்றதுக்காக அங்க எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. இவங்க ரொம்ப பசியில இருக்காங்க போல. ஏன்னா ரொம்ப நேரமா இங்க நிக்கிறாங்க. அதாவது வந்து மத்தியானத்துல இருந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க போல. இப்ப இவர் வாங்கி தந்தோன்னா வேகமா இவங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் திரும்பி என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னங்க பிரச்சனை, எதனால இப்படி ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை பத்தி கேட்டோன்னா இவங்க ஏதோ யோசிச்சு பாக்குறாங்க போல. இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி அழாதீங்க அழாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானப்படுத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என் வீட்டுல வேணா வந்து ஸ்டே பண்றீங்களா, இல்லைன்னா நான் ஏதாவது ஹோட்டல்ல விடவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காசுலாம் பிரச்சனை இல்லைங்க, நான் வேணா காசை தரேன், ஒரு ஹோட்டல்ல உங்களை விடவான்னும் போது இவங்களுமே வந்து இல்ல காசெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்கு வேணா வரீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வயசு இருக்கும். ஏறக்குறைய இவங்களோட வயசு தான். இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எப்படி ஒரு ஆண் கூட நம்ம தனியா போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. காசு வாங்குறதுக்கும் இவங்களோட தன்மானம் தடுக்குது. அதே சமயம் இவர் கூட எப்படி போறது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இவங்க பிளான் என்னன்னா ஏதாவது ஒரு வேலை போய் பார்க்கலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க போல. இவங்க தயங்கிக்கிட்டே இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாருல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் வீட்டுல தனியாலாம் இல்லைங்க, என் பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ல தவறிட்டாங்க, ஆனா அங்கிள் ஆன்டி கூட சேர்ந்து தான் நான் இருக்கேன். நீங்க வேணா என் அங்கிள் ஆன்டி இருக்காங்கல்ல, நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டோன்னா மீராவும் போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கபீர் வந்து வீட்டுக்கு கூப்பிடும் போது இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவருமே கார்ல வச்சு இவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இவரோட வீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய வீடா தான் இருக்கு. வேலைக்காரங்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய வீடா இருக்கு. இப்ப அங்கிள் ஆன்டியும் யார் இந்த பொண்ணு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அங்கிள் ஆன்டி வந்து அதாவது அவங்கள போக விட்டுட்டு தான் அங்கிள் ஆன்டி கிட்ட அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை நீங்க கேட்காதீங்க, அவங்களே சொல்ல விருப்பப்படுறப்ப சொல்லட்டும், ஏன்னா அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நாங்க எதுக்கு கேட்க போறோம், நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கிள் ஆன்டியும் சொல்றாங்க. இவருமே அவங்களுக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி தராரு. நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு ரூமை ஒதுக்கி தராரு. இப்ப அவங்க பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா வந்து, நான் ஏதாவது வேலை தேடிக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, நீங்க என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே இவங்களோட படிப்பு தகுதியை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நல்லாவே படிச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆபீஸ் இருக்குங்க, அங்க வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் நார்மலா நீங்க வந்து நீங்களே வந்து சேர்த்து விடுற மாதிரி இருக்கக்கூடாது, நான் முறைப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி தாராளமா நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சோ இவர் மறுநாள் வந்து வேலைக்கு கிளம்பும் போது நீங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஏன்னா வந்து
அந்த ஆபீஸ்க்கு தானே இவங்க வர போறாங்க, அதனால நீங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல இல்ல நான் வந்து ஏதாவது பஸ் பிடிச்சு வந்துக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. இவங்களுமே வராங்க. இன்னைக்கு இன்டர்வியூக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது மீராவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி வராம சாதாரணமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இன்டர்வியூல நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இன்டர்வியூல இவங்க செலக்ட் ஆகல. ஏன்னா வந்து இவங்களை தாண்டி வேற 2 பேர்கிட்ட வந்து நல்லா டேலண்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா அவங்க 2 பேருக்குமே வேலையை தாங்க, இவங்களுக்குமே வேலையை தாங்கன்னு சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா கம்பேரிட்டிவ்லி அவங்கள காட்டிலும் இவங்க கம்மியா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இவர் வேலை போட்டு தந்துடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து அவங்க சாதாரணமா நம்ம வந்து இது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவங்க சுயமரியாதை பாதிக்கப்படும், அவங்களுக்கு இது தெரிய வேணாம், 3 பேருக்குமே வேலையை தந்துருங்க, 2 பேருக்கு தான் வேலைக்கே எடுக்கலாம்னு பிளான் இருக்கும், 3 பேருக்கு வேலை தந்துடலான்ற மாதிரி இவர் இவங்களுக்குமே ஒரு வேலை போட்டு தந்துடுறாரு. அதெல்லாம் மீராக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு வேலை கிடைச்சது பாத்தீங்களா, அந்த வேலையை இவங்களுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவர் அப்பப்போ வந்து மீரா கிட்ட பேசிட்டு இருக்காரு, நடுவுல வந்து மீரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப லஞ்ச் டைம்லாம் வரும்போது வாங்க என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கூப்பிடுறாரு. இவங்களுமே அவாய்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இவர் கூட தான், இவர் வீட்டுல தான் இருக்காங்க, இருந்தாலுமே வந்து நம்ம வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாலாம் இருக்க வேணாம், சாதாரணமா இருப்போம், இங்க ஒர்க்கர் மாதிரி நம்ம நடந்து போன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இவர் புரிஞ்சுக்காம வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாருல, இவங்களுமே மறுக்க முடியல. அதனால இவர் கூட சேர்ந்து சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குறவங்க வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற மத்தவங்க இதை பார்த்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா 2 பேர் மட்டும் தான் இன்டர்வியூல எடுக்கணும், இவங்களை வந்து இவர் வேணும்ட்டே செலக்ட் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இவங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள், அதாவது வந்து சேர்ந்து சாப்பிடலாம் வைக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ போயிட்டு இருக்கு போல, அதாவது பாஸுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல. பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணோட கழுத்துல தாலி செயின்லாம் இருக்கு. பாஸை பத்தி பேசுறத காட்டிலும் இந்த மீரான்ற பொண்ணை பத்தி தான் எல்லாருமே வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து அழகா இருக்கால, அதை வச்சுதான் இந்த வேலையை வாங்கியிருக்கா போல அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசுறாங்க. நல்ல வேலையா மீராவோட காதலி இதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்றாரு. கபீரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா இவங்க கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி ஈவினிங் கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஏன் கார்லயே வாங்க, நான் வீட்டுக்கு தானே போறேன், வீட்டுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்றாரு. இதையும் ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ இவர் தான் ரெகுலரா கூட்டு வராரு, இவர் தான் கூட்டு போறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. லைட்டா இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது போல, அதனால இவங்க கிட்ட வந்து நல்லபடியா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இல்ல இதெல்லாம் நமக்கு வேணான்ற மாதிரி இவர்கிட்ட வந்து சாதாரணமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல எல்லாருமே ஒவ்வொன்னு பேசுறாங்க பாத்தீங்களா, இதுவும் மீராவோட காதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு, 2 பேருமே ஒரே வீட்டுல தான் இருக்காங்க, அதாவது பாஸோட வீட்டுல தான் இந்த மீராவையே தங்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசுறது இவங்க காதுல கேக்குதுல. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அதாவது மாச சம்பளம் வாங்கணும்னே இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடணும், அதுதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி மீரா இவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் ஆதித்யான்ற ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது மீராவோட கணவரா இவர் தான் இருப்பாரு போல, ஒழுங்கா என் கூட வான்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குமே வீட்டுல அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆதித்யாக்கும் மீராக்கும் வீட்டுல பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணும் போதே இவ்வளவு சவரன் வேணும்ன்ற மாதிரி இவர் வரதட்சணையா கேட்டு வாங்கியிருப்பாரு. அதை தாண்டியே இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு வரதட்சணை வேணும், நீ போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாரு. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு, காரணமே இல்லாம இவங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடம்புல எல்லாம் ஏகப்பட்ட சூடு வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாலும் என்ன பண்றது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்ன்ற மாதிரி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவாங்க. ஆனா இவர் வரதட்சணை இன்னும் வாங்கிட்டு வா இன்னும் வாங்கிட்டு வான்னு அடிக்கடி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருல, அந்த மாதிரி வாங்க வரவங்க இதுக்கப்புறம் அவர் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது, நான் உங்க கூடயே இருந்துடுறேன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இல்லமா என்னானாலும் அவர் தான் உன்னோட கணவர், அவர் கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு வாட்டியும் சமாதானம் பத்தி திரும்ப திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நகை திரும்பி தரதுக்கு சுத்தமா நகைலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் அந்த கஷ்டத்துல இருக்கிறது இவங்களுக்கும் புரியுது. இவங்களுமே சரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம்னு திரும்பி வராங்க. ஆதித்யா டார்ச்சர் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு நாள் டார்ச்சர் பண்ணி இவர் அனுப்பும் போதுதான் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கும் போகக்கூடாது, ஆதித்யா கிட்டயும் போகக்கூடாது, நமக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கலான்ற மாதிரி இவங்க அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கபீர் வந்திருப்பாரு, ஒரு வாழ்க்கையை இவங்களுக்கு அமைச்சு தந்திருப்பாரு. இது எல்லாமே இப்பதான் நமக்கு புரிய வருது. இப்பயும் இந்த ஆதித்யா இவங்களை இழுத்துட்டு போக பார்க்கும் போது அங்குல ஆண்டியும் தடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கபீர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கபீருமே இதுக்கப்புறம் உன் கூடலாம் வரமாட்டா, நீ வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு போறதுல விருப்பம் இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றாரு. ஆனா ஆதித்யா கேட்க மாட்டான், நீ யாரா நடுவுல அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வரான். இவரும் பதிலுக்கு சண்டைக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காரு. இப்படி 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கும் போது மீரா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ தேவை கிடையாது, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டேன், நான் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ என்ன டைவர்ஸ் பண்ணிருவியா, அதையும் பார்க்கலான்ற மாதிரி ஆதித்யா இருக்கான்ல முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா இதுதான் என்னோட கஷ்டம்ன்ற மாதிரி இவங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் கபீர் கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
கவலைப்படாதீங்க, நீங்க டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என் சைட்ல இருந்து என்ன பண்ணுமோ நான் அதை பண்றேன், அதாவது அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே நன்றி சொல்றாங்க. அதே சமயம் சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன், எனக்கு சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு வீட்டை பார்த்து கிளம்பிடுறேன், ஏன்னா நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, நீங்க இங்கே இருங்க, நீங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் இங்க இருக்கலாம், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல அது செட் ஆகாது, நான் சீக்கிரமா கிளம்பிடுறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்காக இந்த டைவர்ஸ் வேலையை மட்டும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே வந்து லாயரை வச்சு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆதித்யா இருக்கான் பாத்தீங்களா, உடனே உங்களுக்கு டைவர்ஸ் தரக்கூடாதுன்றதுல மட்டும் உறுதியா இருக்கான். கேஸா இது நடக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். சோ இது கேஸாவும் போற நிலைமை வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ட்டுக்குலாம் போகணுமா, நமக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி தயங்குறாங்க. மீராவோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு, அதை சொன்னா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும், ஆனா அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க பண்றது, இதை விட்டு நீங்க வெளியே வரணும்னா இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும், அவன் எவ்வளவு உங்களை மோசமா ட்ரீட் பண்ணிருக்கான்றது எல்லாருக்குமே தெரியணுங்க, அப்பதான் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் முன்னாடி வருவாங்க, தைரியமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீராவும் ஒரு ஸ்டேஜ்ல நான் கோர்ட்டுக்கு வரேன், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்ற மாதிரி நேரடியா அந்த இடத்துக்கு வராங்க. இந்த ஹஸ்பண்ட் ஆதித்யா கொடுமைப்படுத்தினார் பாத்தீங்களா, எல்லா கொடுமைப்படுத்தினதை பத்தி இவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆதாரமா அவர் சூடு வச்சிருப்பாரு பாத்தீங்களா உடம்புல, அந்த சூடெல்லாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வந்து உடம்பு முழுக்க நிறைய காயங்கள் இருக்கு, அந்த காயத்தெல்லாம் ஜட்ஜா இருக்கவங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சோ இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கண்டிப்பா தரேன்ற மாதிரி டைவர்ஸ் தந்துடுறாங்க. இப்ப ஆதித்யாவும் என்ன இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாரு. கபீரை பொறுத்த வரைக்கும் இந்த மீராவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தாங்கல்ல, அதுல அவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவரு அவங்க கிட்ட காதல வெளிப்படுத்திடலாம்னு யோசிக்கும் போது இவர் மைண்டுக்குள்ள வேற சில விஷயங்கள்லாம் வருது. அது என்னன்னா வந்து இப்பதான் வந்து கணவன் கிட்ட வந்து நம்மள பிரிச்சிருக்காரு, உடனே வந்து நம்மள வந்து லவ் பண்றேன்னு சொல்றாரு, இவர் ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு நினைச்சிட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அதே சமயம் அவங்க வேற போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் ஆபீஸ்ல அரசல் புரசலா பேசுறது இவரோட காதுக்கும் வருது. மீராவோட காதுக்கு எப்பயோ வந்திருக்கும், இவரோட காதுக்கு இப்பதான் வருது. ஏன்னா வந்து ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை கேட்கிறவர் பயங்கரமா கோவப்படுறாரு, சம்பந்தப்பட்டவங்களை திட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. மீராவும் இதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால்தான் மீரா இங்க இருந்து போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா போல. நம்ம கார்ல ஏறுங்க, நான் கூட்டு போய் விடுறேன்னு சொல்லும் போது கூட தயங்குனா, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் போல அப்படின்ற மாதிரி இவருக்குமே புரிய ஆரம்பிக்குது. மீரா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் கிளம்புறேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மீராக்குள்ள ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. மீராக்குமே இந்த டிராவல்ல கபீரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா கபீர் நம்ம காதலை வெளிப்படுத்தினா அதை ஏத்துப்பாரா, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இப்ப விவாகரத்தும் முடிஞ்சிருச்சு, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல, ஏற்கனவே விவாகரத்தான ஒரு தீய அவர் ஏத்துப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கு. இவங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமா தான் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவரும் இவங்க கிட்ட சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு, இவங்களும் அவர்கிட்ட சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிளம்பலாம் நினைக்கும் போது நம்ம சொல்லிடலாம், மனசுல இருக்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா வந்து எனக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க இப்படி ஹெல்ப் பண்ணதுல உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, தயக்கமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கும் பிடிக்கும்ல, இவருமே வெளிப்படுத்துறாரு, எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சது, நீ எதுக்காக என் வீட்டை விட்டு போனோம்னு நினைக்கிறேன்றது எனக்கு புரியுது, ஆபீஸ்ல அவங்க பேசுறது வச்சு தானே, அவங்க பேசுற விஷயத்த நீ பெருசா எடுத்துக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்குமே அதுல விருப்பம் இருக்குல்ல, இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அங்கிள் ஆன்டி இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடறாங்க. சோ இப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரியே ஆபீஸ்க்குலாம் வராங்க. இப்ப யாராலையும் எதுவுமே பேச முடியல, ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே வந்து இவங்களை வந்து சந்தோஷமா பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய கதைகளை போட்டிருக்கோம். அந்த கதைகள்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.